இதுல டேரக்டர் சங்கருக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் போன வருஷம் இந்தியன் 2ல வச்சு செஞ்சு விட்டாரு. என்ன ஒரு குட்னஸ்னா, நான் இந்தியன் 2 பார்க்கல. எதனால பார்க்கல அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து படத்தை ஆக்சுவலா பார்க்க ட்ரை பண்ணேன், போட்டேன். படம் ஆரம்பிச்சு போச்சு. அந்த எல்லா படத்துலயும் அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு கேரக்டர் செவுத்துல சுவிட்சா போயிட்டு இருக்கும், ஜெகன் சேர்த்து அடிச்சுட்டு போகல. அங்க ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, பார்த்து போடா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, நம்ம ஜெகன் வந்து பாத்ரூம்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எந்த இடத்துல நான் உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சு அந்த படத்தை அதோட கட் பண்ணேன்னா, ஒரு சீனுங்க, ஒரு பொண்ணு வந்து மேல இருந்து விழு செத்து போயிடும். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சித்தார்த் வருவாப்புல. சித்தார்த் தான் செகண்ட் ஹீரோ. அவர் வருவாப்புல. அந்த இடத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து நிற்கும். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து நீ யாருல அப்படின்னு கேட்பாப்புல. அந்த இடத்துல சித்தார்த் சொல்லுவாப்புல, சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல நான் இந்த படத்தை பார்த்தேன்னா ரத்த வாந்தி எடுத்து போயிருவேன் அப்படின்னு நான் யோசிச்சதால என்னவோ அதோட அந்த படத்தை பார்க்கவே இல்லை. திருப்பியும் இந்த கேம் சேஞ்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த படத்தை பாத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சகிச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு உட்காந்துங்க. அதே நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பிச்சுட்டு பாத்ரூம் சீன் போச்சு. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. கரெக்டா சித்ரா அரவிந்தன் அவா என்னால முடியல அப்படின்ட்டு அன்னைக்கும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பக்கமே நான் போல. இதுதான் என்னோட ரோஸ்ட் இந்த இந்தியன் 2 பத்தி. இன்னும் சொல்லணும்னா சொல்லலாம். கேள்விப்பட்டதே வந்து வாந்தி எடுக்கிற அளவு இருந்துச்சு. எச்சையை வச்சு எழுதிட்டு போவாராம், குதிரை மாதிரி ஓட வைப்பாராம், அப்புறம் வருமத்தால பொம்பளையா மாத்தி விட்டுருவாராம், பட்டவில் வண்டியில ஊரெல்லாம் சுத்தி வருவாரு. இந்த மாதிரி என்னென்னவோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்க்கல. ரொம்ப கட்டி இப்பதான் நல்லா பேசுற.